ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனலில் அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 18+ ஷார்ட் ஃபிலிம் தாங்க பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபிலிமோட நேம் என்னென்னா ஹவுஸ்மேடுங்க. இந்த ஹவுஸ்மேட் ஷார்ட் ஃபிலிம் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் வீடியோஸ் மிஸ்டர் பஜனை 2.0ல கொஞ்சம் நாளைக்கு வராது, இந்த பேட் ஸ்டோரியில் தான் வரும். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த பெல் பட்டனை ஆளில் வைங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டார்டிங் ஒரு நிறைய அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்த தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்க. இவ தாங்க இந்த கதையோடைய 2வது ஹீரோனி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பாத்ரூம்ல நல்லா குளிச்சுட்டே இருக்கும் போது இப்ப குளிக்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க, என்னுடைய கொலுசு எங்க போச்சுன்னு தெரியல, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்ல தேடும் போது சரி இங்க கிடைக்கல, நம்ம போயிட்டு கபோர்ட்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா, குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அவங்க நேரா கிச்சனுக்கு தாங்க போறாங்க. கிச்சன்ல போயிட்டு தன்னுடைய கொலுசை தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிச்சன்லயும் இல்லாத இப்ப போயிட்டு நேரா கபோர்ட்ல தேடும் போது பக்கத்துல அவங்களோட வீட்டுக்காரான இந்த ராகேஷ் படுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ராகேஷ் என்னோட கொலுசை பாத்தியா, நான் ரொம்ப நேரமா தேடுறேன், அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, கொலுசு எங்க போகுது, வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கபோர்ட் ஃபுல்லா அவங்களோட கொலுசை தேடுறாங்க. இப்படியே கபோர்ட் ஃபுல்லா கொலுசை தேடி பார்த்துட்டு எங்குமே கிடைக்காததால இப்ப அவங்க வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க எனக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆகுது, நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கொலுசை கண்டுபிடிச்சு என்னோட கபோர்டில் வைங்க, உங்களுக்கு சாப்பாடு நான் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் அந்த மகாராணி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரி மேல கொஞ்சம் கோபமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதே டைமுக்கு அவங்க வீட்டு காலிங் பெல் அழுத்தின உடனே இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மகாராணி வந்துட்டாங்க போல, நான் அவள்கிட்ட சொல்லிட்டு போறேன், சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன், உங்களுக்கு எடுத்து கொடுக்க சொல்லி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி சீக்கிரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா போய் கதவு திறந்த உடனே அந்த வேலைக்காரி வந்த உடனே அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, வரத்துக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா, நீ வரும்போது எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தான் எங்கள்கிட்ட கடைசியா வருவோம் போல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த வேலைக்காரி என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை முதலாளி அம்மா, நான் உங்க வீட்டுக்கு தான் நேரம் வரேன், கண்டிப்பா நீங்க சொல்ற வேலையெல்லாம் நல்லாவே செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் சாப்பாடு ஏற்கனவே செஞ்சுட்டேன், அதை மட்டும் அவருக்கு கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட கொலுசை காணோம், நீ எங்காச்சும் பாத்தியா அப்படின்னு அந்த வேலைக்காரிட்ட இவங்க கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல முதலாளி அம்மா, நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஒரு பிரச்சனை இல்ல, அந்த கொலுசு மட்டும் நீ பார்த்தனா அதை எடுத்து ஐயாட்ட கொடுத்துரு, முக்கியமான விஷயம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், அதை அவருக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா, நம்ம வேலைக்காரி தாங்க கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அங்க பார்த்தோன்னா துணிக்கு அடியில ஒரு 100 ரூபாய் கிடைக்குது. அந்த 100 ரூபாய் பார்த்தோன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாருக்கும் தெரியாம அதை எடுத்து தன்னுடைய ஜாக்கெட் குள்ள விட்டுறாங்க. இப்படி ஜாக்கெட் குள்ள வச்சதை இந்த முதலாளி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மொபைல் கேமரா மூலமா பாத்துறாரு. பார்த்துட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓ இது போலலாம் இந்த வீட்டுல நடக்குதா, அப்ப காணா போறதுக்கு காரணமா இவதான் போல, சரி ஓகே ஒரு பிரச்சனையும் இல்ல, இத நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கும் போது நம்ம வேலைக்காரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ஒரு உட்கார்ந்த இடத்துக்கு வந்து தொடப்பத்தை எடுத்து கிளீன் பண்ணும் போது வழக்கம் போல அவங்களுடைய முந்தானி நழுவுது. இப்படி முந்தானி நழுவும் போது அவங்களுடைய மேலழகு நல்லா தெரியுதுங்க. இப்படி தெரியும் போது செம்ம டெம்ப்டா இருக்கும். இந்த வீடியோ பார்த்திருக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே இவர் பார்த்துட்டே இருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, நேக்கா பொறுமையா எழுந்து போயிட்டு அவரோட பின்பக்கமா போய் கட்டி பிடிக்கும் போது அவர் திடீர்னு பயந்துடுறா. உடனே என்ன சார் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தயங்கி நின்றுட்டே இருக்கும் போது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா பெட்ரூம் குள்ள போறாங்க. அப்படி போயிட்டாங்க கிளீன் பண்ணும் போது அந்த இடத்துக்கும் அவர் வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பின்னழக பார்த்துட்டு அவரால் அடக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா டெம்ட் ஆயிருப்பாரு. இவளும் சும்மா இல்லைங்க, தன்னுடைய முந்தானி வேற கட்டுறேன்னு சொல்லிட்டு நல்லா அவுத்து விட்டுட்டு அவருக்கு இப்படி காட்டிட்டே இருக்கும்போது அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. மறுபடியும் அவளை கட்டி பிடிச்ச உடனே அவர் டென்ஷன் ஆயிடுறா. டென்ஷன் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் ராணி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்றான்னா, தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, தண்ணி வாங்குற சாக்குல அவளோட கையை போட்டு தடவும் போது அவ பயந்துடுறா. பயந்து என்ன பண்றான்னா, டப்புன்னு அந்த வாட்டர் கேனை வாங்கிட்டு போயிட்டு நேரா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவ என்ன யோசிக்கிறான்னா, இவ்வளவு நாள் இந்த சாரி இப்படி பண்ணதே கிடையாது, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல,
இப்படி தப்பு தப்பா பண்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படி யோசிக்கும் போது இவன் என்ன சொல்லலாம்னா, எனக்கு இது என்ன காரணம் தெரிஞ்சு போச்சு. ஐயாவுக்கு நம்ம முதலாளி அம்மா மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு. அவருக்கு இப்ப வேற ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க போல. அதனால தான் அவரு என்ன சுத்தி சுத்தி வராருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ யோசிக்கும் போது இதுக்கு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவ இன்னைக்கு தனியா இருக்கா, இதுதான் சான்ஸ், இன்னைக்கு இவளை விட்டுனா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவரும் முடிவு எடுத்துறாரு. இப்படி இவர் முடிவு எடுத்துட்டு அவர் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது நம்ம வேலைக்காரி என்ன பண்றாங்கன்னா, கிச்சன்ல இருக்கிற ஜாமா எல்லாம் கழுவிட்டு அவருடைய பெட்ரூம்க்கு போயிட்டு அவருடைய பெட்ஷீட்டை நல்லா உதறி அங்க கிளீன் பண்றா. இப்படியே கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிறிது நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம முதலாளி என்ன பண்றாருன்னா, நம்ம வீட்டு வேலைக்காரியான ராணியை கூப்பிட்டு, ராணி என்னுடைய ஒய்ஃபோடைய கொலுசு நேத்து காணா போச்சு, அதை நீ எங்காச்சும் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க முதலாளி, நான் அந்த கொலுசு பார்க்கவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லும் போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சரி கொலுசை விடு, ஃப்ரிட்ஜ் மேல முதலாளி அம்மா 100 ரூபாய் எடுத்து வச்சாங்களாம், அதுவும் இப்ப காணும், நீ அதையும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கொலுசையும் பார்க்கல அந்த பணத்தையும் பார்க்கல அப்படின்னு இவ சொல்றா. இதை கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, வா நாம 2 பேர் சேர்ந்து அதை தேடலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, கிச்சனுக்குள்ள போயிட்டு அந்த கொலுசையும் அந்த பணத்தையும் தேடுறாங்க. இப்படி தேடிட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, காசு இது மேலதான் இருந்துச்சு, ஸோ இங்கே தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் தூக்கி பார்த்துட்டே இருக்கும்போது இவ என்ன பண்றான்னா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பாப்பா. அப்ப இவர் என்ன சொல்றா, அது உள்ளெல்லாம் யார் வைப்பா, மேல தேடு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இவரோட சில்மிஷத்தை ஆரம்பிச்சிடறாரு. இப்ப அவளை பிடிச்சி தடவிட்டே இருக்கும்போது, நீங்க என்ன பண்றாங்க முதலாளி, இப்படி பண்ணாதீங்க, நான் முதலாளி அம்மா தான் சொல்லிடுவேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா காசை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமா குலுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே குலுக்கிட்டே இருக்கும்போது இப்ப அவ என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவளுடைய முதுகு பிடிச்சி பயங்கரமா தடவிட்டே இருக்கும் போது அவ வேற ஜாக்கெட் ரொம்ப லூஸா இருக்கும் போல, பத்தாதுக்கு அவளோட மேலழகு ரொம்ப அழகாவும் ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப பெருசாவும் இருக்கிறதால இவன் குலுக்கல இவன் மறைச்சி வச்சிருந்த அந்த 100 ரூபா வெளியே வந்துருதுங்க. உடனே அவன் என்ன பண்றான்னா, அதை கையில எடுத்துட்டு இது எங்கிருந்து வந்துச்சு, இப்ப தெரியுதா நீ எப்படி திருடி இதை வச்சிருக்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு வேலைக்காரி என்ன சொல்றாங்கன்னா, முதலாளி நான் பண்ணது தப்பு தான், தயவு செய்து நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவங்க கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் மன்னிக்க முடியாது, நீ அதுக்கு என் கூட சேர்ந்து மேட்ரு பண்ணணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வேலைக்காரியும் கொஞ்சம் தயக்கத்தோட சரி நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அங்க கிஸ் பண்ணும்போது இப்ப வேலைக்காரி என்ன சொல்றான்னா, இங்க என்ன பண்றதுக்கு இடம் இருக்கு, நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அவரை இவ பெட்ரூம் கூட்டு போறா. பெட்ரூம் கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இவங்க பண்ற மேட்ரு சென்ஸ் பார்க்கணுமே, சும்மா வெறித்தனமா இருக்கும். வேலைக்காரி கீழே படுக்க வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவளுடைய அந்த இடத்த சுவைக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா சுவைச்சிட்டே இருக்கும்போது இப்ப அவளை குப்பரை போட்டு படுக்க வச்சு வேற லெவல்ல ஹார்ஸ் ரைட் பண்றாரு. இப்படியே வெறித்தனமா குதிரை ஓட்டி அவளை பயங்கரமா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு வெளியில பார்த்தோன்னா வேலைக்கு போன நம்ம ஹீரோனையும் வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன கதவு திறந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போகும்போது இங்க இவங்களோட பெட்ரூம்ல சவுண்ட் வந்த உடனே என்ன என்னோட பெட்ரூம்ல இப்படி சவுண்ட் வருதுன்னு சொல்லி எட்டி பாக்குறா. அங்க பார்த்தோன்னா இந்த முதலாளி வேலைக்காரியை வச்சு வெறித்தனமா பண்ணிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு இவ கத்துறா, ராகேஷ் என்ன பண்ற நீ அப்படி சொல்லி கத்தும் போது இப்ப வேலைக்காரி என்ன சொல்றானா, முதலாளியம்மா என்னை காப்பாத்துங்க, உங்க வீட்டுக்காரி என்ன திருட்டு பழி போட்டு இதே மாதிரி நான் போலீஸ்ல சொல்லிடுவேன், நீ என் கூட படுக்கலனா அப்படி சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி என் கூட மேட்ரு பண்ணாரு அப்படின்னு வேலைக்காரி பிளைட்டை மாத்தி அவ அழுவுறாளா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு செம கோவம் வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இதே மாதிரி பண்ணுவ, பத்தாதுக்கு ஒரு வேலைக்காரி கூட சேர்ந்து உனக்கு வெக்கமா இல்லையா சொல்லிட்டு கையில ஒரு பொருளை எடுத்து அவன் மண்டையில போட்டு அவனை அங்கேயே கொண்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வேலைக்காரி என்ன பண்றானா, அங்கிருந்து ஆளை விட்டா போதும் சொல்லி தப்பிச்சு ஓடிடுறா. இப்ப கொலை பண்ண உடனே இவன் என்ன பண்றானா, இந்த வேலைக்காரி எங்க போனா அவளை தேடிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வெளியே போகும்போது இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் பேட் ஸ்டோரி மிஸ்டர் பஜனில தாங்க வரும். ஸோ கண்டிப்பா மறக்காம ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம், இந்த வீடியோட லிங்க் வேணும்னா டெலகிராம்ல தாங்க இருக்கு. ஸோ நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அதுல லிங்க் கொடுக்குறேன். இதுடன் விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.